தமிழகத்தில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சிறப்பான திட்டங்களை வழங்கி சிறந்த முதல்வராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பதாக முதுகுளத்தூரில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தி வைத்து பால்வளத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் பேசினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துறையின் மூலம் சமுதாய வளைகாப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சே. முருகேசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தி வைத்து சீதன பொருட்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதேபோன்று 11 ஒன்றியங்களில் உள்ள 1100 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றிடும் வகையிலும் கருவுற்ற உடல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி உரிய மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான அனைத்து பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சிறப்பான திட்டங்களை வழங்கி சிறந்த முதல்வராக இருந்து வருகிறார். எங்கு சென்றாலும் 70% மேற்பட்ட பெண்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு 5 வகையான உணவுகளை பால்வளத்துறை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பரிமாறினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் விசுவாவதி, முதுகுளத்தூர் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சசிகலா மற்றும் அரசு துறை அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உள்ள போதீங்க சார் 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 கலெக்டர் சார் சார் இது எம்எல்ஏ சார் எல்லாரும் போடுற மாதிரி சார் கலெக்டர் கொஞ்சம் பின்னாடி ஓகே போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதிலே அரசாங்கம் என்பது நம்முடைய மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளபதியார் அவர்கள் வந்திருக்கிறார். நாங்கள் திருநெல்வேலி ப்ரோக்ராம் போயிருந்தோம். எல்லா பெண்களுமே ஒரு 60-70% பெண்கள் இந்த நகரப்பரம ஆண்கள் வந்திருந்தார். எல்லாருமே அவர்கள் அன்போடு பாசத்தோடு வரவேற்ற காட்சி எனக்கு மிக நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த அளவிற்கு பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்